இந்த 4 சென்டென்ஸ்ல நம்ம வந்து 6 சென்டென்ஸ் கத்துக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. எனக்கு இருவரையும் பிடிக்கும். எனக்கு அந்த ரெண்டு பேரையுமே பிடிக்கும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? I like both of them. I like both of them. எனக்கு இருவரையும் பிடிக்கும். பிடிக்கும்னா லைக் உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் he likes both of them. அவருக்கு இருவரையும் பிடிக்கும். He likes. அவருக்கு இருவரையும் பிடிக்கும். He likes both of them. அவருக்கு வந்து அந்த ரெண்டு பேரையுமே பிடிக்கும். நெக்ஸ்ட் அவளுக்கு இருவரையும் பிடிக்கும். அவளுக்குன்னா she likes. She likes both of them. ஓகே, நெக்ஸ்ட் அவர்களுக்கு இருவரையும் பிடிக்கும். அவங்க எல்லாருக்குமே அந்த ரெண்டு பேரையும் பிடிக்கும். அவர்களுக்கு நிறைய பேர். ஓகே, அதுக்கு they like both of them. They like both of them. நெக்ஸ்ட் go downstairs. கீழே போங்க. அப்படி நம்ம எப்படி சொல்லுவோம்னா go downstairs. கீழே போங்கன்னு சொல்லலாம், இல்லை கீழே போன்னு சொல்லலாம். கீழே போங்கன்னா பெரியவங்களுக்கு, கீழே போனா சின்னவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதுலயே நம்ம go downstairs now. இப்பயே கீழே போங்க. அப்போ இப்பொழுது now. go downstairs now. அப்ப எப்படி எழுதணும்? இப்பொழுதே. இப்பொழுதே கீழே போங்கல்ல, கீழே போ. ஓகே, நெக்ஸ்ட் go upstairs. மேலே போங்க, மேலே போ எப்படின்னா சொல்லலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு go upstairs now. இப்பயே மேலே போங்க. இது டெய்லி யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான் நம்ம. சரிங்களா? இதுக்கு go upstairs now. அப்போ இப்பொழுதே மேலே போங்கள். இப்பொழுதே மேலே போ, இல்ல மேலே போங்கள். அவனை ஒரு இடத்தில் உட்கார வைத்து வந்தேன். அவனைனா யாரோ ஒரு பையனை, சின்ன பையனவோ ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வரோம். சரி, அது எப்படி இங்கிலீஷ் நம்ம சொல்லுவோம்? I made him. himனா அவனை. to sit in one place. I made him to sit in one place. பெரியவங்களா இருந்தா அவர்களை, அவங்கள அதை சொல்லுவோம். இந்த இடத்துல அவங்கள அப்படி சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல அவளை, அவளைன்னா her. I made her to sit in one place. இது வரும் அவளை, அவளை ஒரு இடத்தில் உட்கார வைத்து வந்தேன். இப்போ இதே பெரியவங்க இல்லை நிறைய பேர் அப்படின்னா they சொல்லலாம். I made them. அவர்களைன்னா them. இந்த இடத்துல them வந்து அவர்களை. I made them to sit in one place. அவர்களை. ஒரு இடத்தில் உட்கார வைத்து வந்தேன். அவர்களைனா எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். பாருங்க, இது வேலை செய்யும் என்று நான் நினைக்கவில்லை. இது வேலைக்கு ஆகுமா நம்மளுக்கு தெரியல அப்படின்றாங்க. அது எப்படி இங்கிலீஷ் நம்ம சொல்லுவோம்? I don't think it will work. I don't think it will work. அப்படின்னா நெக்ஸ்ட் she doesn't think it will work. இது வேலை செய்யும் என்று அவள் நினைக்கவில்லை. இது வேலை செய்யும் என்று அவள் நினைக்கவில்லை. ஓகேவா? இது வேலை செய்யும் என்று அவள் நினைக்கவில்லை. இது எப்படி சொல்லுவோம்? she doesn't think it will work. next he doesn't think it will work. இது வேலை செய்யும் என்று அவர் நினைக்கவில்லை. இது வேலை செய்யும் என்று அவர் நினைக்கவில்லை. அது எப்படி சொல்லுவோம்? he doesn't think it will work. இது வேலைக்கு ஆகுமான்னு தெரியல அப்படின்றத இங்கிலீஷ் சொல்லணும். நெக்ஸ்ட் எல்லாரும் சேர்த்து சொல்லலாம் நம்ம. அதுக்கு எப்படி சொல்லுவோம்? இது வேலை செய்யும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. இந்த நான் இடத்துல நம்ம வந்து எதை சொல்லணுமோ அது அவர்கள்னா நிறைய பேர். they. I don't think. அந்த இடத்துல இந்த இடத்துல they don't think it will work. அப்போ அவர்கள்
இது வேலை செய்யும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அவர்கள்னா தே, நிறைய பேர். ஓகே, நெக்ஸ்ட் எல்லாத்தையும் கலந்துடாத சொல்லுவோம் நம்ம. எல்லாத்தையும் கலக்காத, சொல்றதை மட்டும் கலந்துரு சொல்றது. அது எல்லாவற்றையும் கலக்காதே, எல்லாத்தையும் கலந்துடாத. அது எப்படி இங்கிலீஷ் சொல்லுவோம்? டோன்ட் மிக்ஸ் எவ்ரிதிங். டோன்ட் மிக்ஸ் எவ்ரிதிங். ஓகே, அது யாரை பற்றியது? இந்த கதை யாரை பற்றியது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எப்படி இங்கிலீஷ் நம்ம சொல்லுவோம்? Who is it about? இந்த கதை யாரை பற்றினது? Who is it about? ஓகே, நெக்ஸ்ட் அவர்களுக்கு என்ன வேண்டும்? அந்த கதையில அவங்களுக்கு என்ன வேணும்? அப்ப என்ன வேண்டும் கேட்கும்போது what do they want? தேனாவே அவர்களுக்கு, அவங்களுக்கு என்ன வேணும்? நெக்ஸ்ட் அவர்கள் ஏன் அதை பெற முடியாது? சரி, அவங்களுக்கு அதை என்ன வேணும் கேட்டோம். அப்போ அவங்களுக்கு ஏன் அந்த அச்சீவ் பண்ண முடியாது? அந்த கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அதே போல் நீங்களும் இன்னைக்கு 30வது நாள் ஈஸியாக கோலை அச்சீவ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது எப்படி சொல்லுவோம்? why can't they get it? why can't they get it? ஓகே, நெக்ஸ்ட் இதுலயே he எடுத்துக்கலாம். why can't he get it? அவர் இல்லை அவரால் சொல்லலாம். சரியா? அவரால் ஏன் அதை பெற முடியாது? அவரால் ஏன் பெற முடியாது? எல்லாராலையும் கோல் அச்சீவ் பண்ண முடியும். அதுதான். நெக்ஸ்ட் அவளால் ஏன் அதை பெற முடியாது? why can't she get it? why can't she get it? இது இல்லாம இந்த டே 30 இன்னொரு 3 சென்டென்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித் தரப்போம். நம்ம லாஸ்டா சொன்ன அந்த 3 சென்டென்ஸ் உடைய கண்டினியூஷன் தான் இது. அந்த கோலுக்கு அச்சீவ் பண்றதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அதுதான். இப்ப பாருங்க, அதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்யறாங்க, அதை அச்சீவ் பண்றதுக்கு என்ன செய்கிறார்கள். இல்லை நம்ம டெய்லி பேசுறதா இது. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் அதை? வாட் டு தே டூ அபவுட் தட்? இந்த தே தான் வந்து அவர்கள். வாட் டு தே டூ அபவுட் தட்? அதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செஞ்சாங்க கோல் அச்சீவ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் அது ஏன் வேலை செய்யவில்லை, அது ஏன் வேலை செய்யல, அந்த கோல் ஏன் அச்சீவ் ஆகல அப்படின்னா அதுக்கு ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணாதான் முடியும். why doesn't that work? ஏன் அது வேலை செய்யல? why doesn't that work? ஓகே, நெக்ஸ்ட் அது எப்படி முடிக்கிறது, அது எப்படி முடியும், எப்படி கோல் அச்சீவ் பண்ண? கரெக்டாக நம்ம கோல் அச்சீவ் பண்ணிடுவோம், அது அப்படிதான் முடியுது. ஓகே, how does it end? how does it end? நம்ம 30வது நாள் நம்ம வந்து கோல் அச்சீவ் பண்ணிட்டோம், அப்படிதான் அது முடியுது. I hope the video was useful. Thank you.